அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் சக்தி, என்னடா இது பிறந்த நாள் பொண்ணுக்கு? ஏண்டா ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சா? சரத்து வேணி எங்க? ட்ரெஸ் மாத்ரா. இன்னுமா? இது வேற. ஸ்பெஷல் ட்ரெஸ்னு சொன்ன அது என்னாச்சு? என்ன சிரிக்கிற? அத விட சுபா. ஆமா சாப்பிட்டியா? டேய் காட்டேருமே. என்னம்மா? எதுக்கு சிரிக்கிறான்? அவன் இப்பவா சிரிக்கிறான்? காலையில இருந்து சிரிச்சிட்டு தான் இருக்கான். விடு விடு, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சிரிப்பான். டேய் Dress கட்டதுக்கு சிரிக்கிறான்டா. ஸ்பெஷல் Dress என்னாச்சுன்னு கேளு. ஏன்? அத நானும் பார்க்கணும். காட்டேருமே. ஹாய்டா. அடி வாங்காதடா. ஏன்? என்னடா அங்க குசு குசுப்பு? அது ஒண்ணு இல்லடா. இருக்கு. என்ன இருக்கு? விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஸ்பெஷல் Dress. ஏனா? நான் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தாச்சு. நான் பார்க்கணும். இப்ப இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ல வருவா, அத பாரு. டேய் அந்த கண்ணி. காட்டேருமே. என்னம்மா? பாருடா, அவன் மட்டும் பாத்துர்க்கான். ஐயோ கூமுட்ட, அவன் பாக்குறதுக்காக தானே வாங்கணும். விடு. இருந்தாலும் என்ன Dressன்னு தெரிஞ்சுக்காம மனசு ஒரு மாதிரி படபடங்கும்டா. ஏன் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீ எடுக்கணுமா? சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. வெளுக்க போறேன். அது வாங்கி நான் போட்டதுக்கு அப்புறம் நீ வெளுத்துக்கலாம். சிரிப்பு வரல. போடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க ஆரம்பிக்காம இருந்தாதான்டா கஷ்டம். எங்களுக்கு இதுதான் ஒரு ஜாலி. ஆமா கொஞ்சம் குதூகலமா இருக்கும். என்ன களமா இருக்கும்? ஸ்பெஷல் Dress போட்டு வேணி உன்கிட்ட மட்டும் காமிச்சால, அப்ப உனக்கு என்ன களமா இருந்ததோ அதே மாதிரி தான். சரிதான். பிறந்த நாள் சும்மா அசத்திட்டடா. நம்ம வீட்ல இந்த மாதிரி கொண்டாடுறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமால? ஆமாவே தான். நமக்கு பிறந்த நாள்னா அப்பா கோவில் கூட்டிட்டு போவாங்க. கோவில்ல சிறப்பு பூஜை, அன்னதானம், அப்புறம் நம்ம புது துணி போட்டு எப்பவும் போல நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து செஞ்சது இல்லடா. ஆனா இதுவும் ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆமா சக்தி, இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னதும் அப்பா அம்மாவும் அடுத்த செகண்ட் ஓகே சொன்னாங்க பாத்தியா? எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏனி நம்ம வீட்ல கொண்டாடுற முத பிறந்த நாள்ரா, அதனால கொஞ்சம் ஸ்பெஷலா. இந்த ஸ்பெஷல்லே தெரியுது. என்னவா? நீ வேணி மேல வச்சிருக்கிற பாசம். தெரிஞ்சிருச்சாமா அந்த கண்ணி உனக்கு? சரத்து, சரத்து. வா வேணி. சுடி கரெக்டா இருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். சக்தி, நான் கொஞ்சம் பேசிக்கவா? பேசுடா. சுபா. ஹாய் வேணி. ஹாய் சுபா. இந்தாமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் எதுக்குமா? ஏய் நல்லவனே, ஏன் அங்க போய் நிக்கிற? அதான் நீங்க பேசுற வரைக்கும் கொஞ்சம் கேப் விட சொன்னீங்க. அதுக்காக இவ்வளவு கேப் வேண்டாம். வா வா. ஆமா அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் திட்டுவீங்க. சுபா. சரி எல்லாரும் உங்களுக்கு gift கொடுக்க வெயிட் பண்றாங்க. நாங்க உங்களை அவரு நறுக்கல, அதனால கிளம்பவா? ஐயோ சுபா இரு. இருக்கட்டும் வேணி, பக்கத்துல உள்ள எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணிருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்க, கேக் கட் பண்ணி கொடுக்க, இதத்தான் ஓராளா மாத்தி பாத்துட்டு இருக்கோம். நானும் போய் பாக்குறேன். நீ இங்கே இரு, உன்னை பாக்க வரவங்கள பாத்துக்கோ. சரி சுபா. டேய் சரத்து, பாக்கலாம்டா. போலாமா? டேய் காட்டேருமே. சொல்ல அந்த கண்ணி. 2 பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்குல. நம்ம கண்ணே பற்றும் போல. இன்னைக்கு நைட்டு வைஷா மாட்ட சொல்லி சுத்தி போட சொல்லணும். ஆமாடா, கண்டிப்பா சொல்லணும். வேணி. ஏய் என்ன அப்படி பாக்குற? என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? ஏதாவது டயர்டா இருக்கா? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா இருக்கேன். வேணி. சொல்லு சரத்து. ரொம்ப அழகா இருக்க. சுடிதார் உனக்கு சூப்பரா இருக்கு. இரு நாளைக்கே போய் ஒரு 10-15 செட் வாங்கிட்டு வந்துடுறேன். 10-15? இனி ஸ்கூல் போற டைம் தவிர உனக்கு சுடிதான். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு சரத்து. ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேனோ தெரியல. ஓய் நிஜமாதான் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. சுடி பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி? நான் உன்னை பத்தி பேசினேன்.
ஹாய் வேணி. திருமச்சான் வாசுகி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் வாசுகி. ஓய், உனக்கு சுடி சூப்பரா இருக்கு. அழகா இருக்கல நீ. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்க நாளைக்கு ஒரு 10-15 செட் வாங்கி கொடுத்துறேன். டே அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் திரு? ஏன்னா எங்களோட கிஃப்ட் அதான். கிஃப்டா? ஆமாண்டா, வாசுகி தான் சொல்லிக்கிட்டே இருந்தா வேணிக்கு சுடி போட்டா அழகா இருக்கும், அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு. சரி ஓகே, பிறந்தநாள் அதுவுமா, அதையே வாங்கிடலாமேன்னு. டேய் ஆனா நான் 10-15 வாங்கலடா, 4 செட்டு தான் வாங்கியிருக்கேன். நாளா? எதுக்கு? உனக்கு தாமா. ஏனி, இந்த டேபிள்ல தான் இருக்கு. சைஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ, இல்லாட்டி ஆல்ரைட் பண்ணிக்கலாம். வாசுகி, எதுக்கு இதெல்லாம்? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் இல்ல மச்சான். சரி டேய் அசத்திட்டடா. ஐயோ சாப்பாடு செம்ம வெரைட்டிடா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வகை வகையா விதவிதமா சாப்பிட்டுருக்கோம். நீங்க 2 பேர் சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டோம் மச்சான். திரு அதெல்லாம் அப்பவே முடிஞ்சது. சரி அப்புறம் வெளியே எங்கேயாவது அவுட்டிங் போலான்னு பிளான் பண்ணிருக்கு. உங்க 2 பேத்துக்கு ஓகே தானே? ஏய் டபுள் ஓகேடா. குடும்பத்தோட போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமாண்டா, நாங்களும் ஊட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே போகல, அதனால இன்னைக்கு கிளம்புறோம். கண்டிப்பா. சரி நீ பாரு, நாங்க எங்க போலாம் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் பிளான் பண்றோம். ஓகேவா? சரி திரு. அனி மதிய நீ எங்க? தம்பியை தூக்கிட்டு வராங்க. ஓகே ஓகே. வேணி உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். ஏதாவது உனக்கு பிடிச்சது இல்ல ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சது எதா இருந்தாலும் சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என் சரத்து தான். சரத்து பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஏய் வேணி, வாசுகி, அது அப்படியே பேச்சு வாக்கல. ஓகே ஓகே. டேய் அவ இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாடா. கன்ஃபியூஸ் ஆனாலும் உன் பேரை தானே சொல்றா. ஓகே ஓகே நல்லா இருங்க. ஆமா வேணி, சொல்லுங்க மச்சான். உன் சரத்து எப்பவும் உன் கூடயே தான் இருப்பான். என் தம்பிய உன்கிட்ட தாரவாத்து கொடுத்துறேன், நீயே வச்சுக்கோ. சரிங்க மச்சான். சரி ஓகே ஓகே. இதுக்கு மேல நாம இங்க நின்னா நல்லா இருக்காது, வாங்குங்க போயிடலாம். அது என்னமோ கரெக்ட் தான். சரி வா நம்ம போய் பிளான் பண்ணலாம். ஏ திரு. அச்சச்சோ, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல ரொம்ப சரியாதான் பேசுனேன். நிஜமாவா? ஓய் சரியில்லை பாத்துக்கோ. நானும் ரொம்ப பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். என்ன? நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், பார்வை சரியே இல்ல. அப்படிலாம் இல்லையே. இந்த சரத்தை ரொம்ப நல்லவன் மட்டும் நினைச்சிடாத. அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா நீ தான் ஃபீல் பண்ணுவா பாத்துக்கோ. ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டேன். ஏய் சரியில்லடி, இதெல்லாம் சரியே இல்ல. கொலுசுக்குள் வந்து விடவா, நடக்கையில் சத்தமிடவா, உன் பாதம் தீண்டி கிடப்பேனே உயிரே. சரி அப்பனா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. உனக்கு ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் இல்ல ராம், போயிட்டு 1 ஹவர்ல வந்துருவீங்க, போயிட்டு வாங்க. ஏய் ஏன்பா ஏன் இப்படி கத்துற? ஏண்டா என் மருமக சொன்னா உடனே கிளம்பிடுறேன்னு சொல்லுவியா? வேற என்ன பண்றது? எருமை என்னடா சொல்லணும்? என்னப்பா சொல்லணும்? ஏய் உன்னெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. இப்ப என்ன, இன்னொரு நாள் போய்க்கலாம், நானும் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்பா என்னடா பேசுற? ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட பேசவுமா தெரியாது? ஏண்டா மவனே, அதுவும் நான் சொல்லி கொடுக்கணுமா? யோ அப்பா, இப்பதான் அப்படி சொன்னதுக்கு என்ன சொன்னா கேட்டியா இல்லையா? அவ 1000 சொல்லுவாடா. நீ 1001வது வேண்டான்னு சொல்லணும். என்னையா என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியலையா? உனக்கு புரியாதுடா. அண்டையில மசாலா இருந்தா தானே? ஆமா இருந்த மசாலாவை நீ தான் நேத்து குழம்புக்கு எடுத்து போட்டுட்டியே. போயா போய் அரைச்சிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வை. ஐயா உனக்கு எவ்வளவு வச்சாலும் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஏன் அப்படி? பசிக்கும் போது தின்று வேணும். என்னமா சிரிக்கிற? ஐயோ அப்பா, ஏன்ப்பா? அது எப்படிமா? நீ போன்னு சொன்னதா அவன் கிளம்பிடுவானா? உன்னை தனியா விட்டுட்டு அவன் எப்படி போலாம்? அப்பா பக்கத்துல தானே, போயிட்டு அதுவும் 1 ஹவர்ல வந்துருவீங்க. நான் வாட்டுக்கு படுத்திருக்க போறேன், இதுல என்னப்பா இருக்கு? அதெல்லாம் முடியாது. ஏய் இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, நான் மட்டும் போனா போதும். யோ நல்லா புரிஞ்சு போச்சியா? என்னடா பர்த்டே பார்ட்டி சும்மா வகை வகையா சமைச்சு வச்சிருப்பாங்க, நாம மட்டும் போய் நல்லா மூக்கு மட்டும் சாப்பிட்டு வருவோம்னு நினைச்சிட்ட. அட தின்னி பண்டாரமே. ஏய் என் மவன் ஒரு தின்னி பண்டாரமாடா. அப்பா அசிங்கப்படுத்தாதப்பா. என் பொண்டாட்டி சிரிக்கிறா பாருங்க. ஏய் உன் பொண்டாட்டி மட்டுமா? உன்னை பாக்குற எல்லாருமே சிரிப்பாங்க. ஏயா இப்ப என்ன, உனக்கு சாப்பாடு தானே? வைஷு சாலாட்ட சொல்லி உனக்கு ஒரு 2 சட்டி நிறைய பேக் பண்ணி கொண்டு வரேன். சட்டி நிறையவா? ஏய் அப்பா. அப்பா
ராம விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இல்ல கண்ணு, அப்பப்ப திடீர்னு தலை சுத்துதுன்னு சொல்ற. கூட ஒரு ஆள் இருந்து பாத்துக்கணுமா? ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. அது வரைக்கும் உன் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும். அதுக்குதான் சொன்னேன். என்ன சொன்ன? படிச்சு சொன்னேன். எதை படிச்சுடா சொன்ன? யோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேனா இல்லையா? ஏய் மவனே, இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தேனா அம்மா என் பொண்டாட்டிய பாத்துக்குவாங்க. ஏன்னா அம்மாவா? நான் சித்தின்லாம் கூப்பிட மாட்டேன், அம்மாதான். அடிச்சு மாடு ஒன்னா அப்பான்னு கூப்பிட ஒரு பிள்ளை வரப்போகுது, இல்ல அம்மான்னு கூப்பிட ஒரு அம்மா வேணுமா? பிஞ்சிரும் பாத்துக்கோ. என்னதியா? ஐயோ போதும் போதும். அப்பா அப்புறம் நீங்க வேணி பிறந்த நாளுக்கு கிளம்புறீங்களா? சொல்லிட்டாங்கம்மா, அந்த மரியாதைக்கு நம்ம கண்டிப்பா போகணும்ல. கண்டிப்பாப்பா. அதுக்குதான் வீட்டுக்கு ஒரு ஆளா நான் போறேன்னு சொல்றேன். அவன் இருப்பான், உன்னை பாத்துக்குவான். டேய் பாத்துக்குவே இல்ல? பாத்துக்கிறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த சட்டிய மறந்துடக்கூடாது. சட்டியா? அதான் 2 சட்டி நிறைய சோத்தாளிட்டு வரேன்னு சொன்னீங்க. டேய் அப்பா இன்னைக்கு 2 பேரும் ஏதோ ஒரு முடிவுல இருக்கீங்க. நாங்க எடுக்கிற முடிவுலாம் ஒண்ணு சந்தோஷமா வச்சுக்கிறதா தான் இருக்கும். நீ சிரிக்கிறதுக்காகவே அப்படி பேசுறாமா? புரியுதுப்பா. சரி கவனமா இருக்கணும். ஏதாவது வேணும்னா அந்த மாடுட்ட கேளு. மாடா? அது எங்க யாருக்கு வேலையெல்லாம் பாக்குமா? சொன்னா பாக்காது, ஒரு 2 அடி அடிக்கணும். மாடி குச்சி ஏதாவது வேணுமா, கை போதுமா? கை போதுப்பா. சரி ஓகேமா. என்னது மாடு கையாலே அடிச்சிடலாமா? அது எந்த மாடுப்பா? ஏ ராம், உண்மையிலே தெரியலமா எந்த மாடு. பூம் பூம் மாடு. பூம் பூம். ஏய் என்ன வச்சு காமெடி பண்ணலையே. காமெடியே உன்னை வச்சுதான்டா. சரி கவனமா இருப்பீங்களா? பா பாத்து போயிட்டு வாங்க. அப்புறம் வேணிக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்கப்பா. சரிமா. ஏதாவது gift வாங்கலாம்னு நினைச்சேன். உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்பா சொல்லுமா, ஏதா இருந்தாலும் ஓகே. இல்ல வேணியோட அப்பா அம்மா கூட இல்ல, என்ன மாதிரி தான். அவளுக்கு இப்ப கல்யாணம் பேசியாச்சு. பா நம்ம சார்பா அவளுக்கு ஒரு சின்னதா செயின் ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா? நல்ல விஷயமா, இதையும் தயங்கி சொல்ற. சரி அப்பா வாங்கிட்டு போயிடுறேன். சரிங்கப்பா. யோ இப்பெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றியா? என்னடா இந்தெல்லாம் என்கிட்ட ஐடியா கேப்ப? இப்பெல்லாம் உன் மருமக கிட்ட. சரி ஓகே, உன்கிட்ட கேக்குறேன். வேணிக்கு என்ன வாங்கிட்டு போலாம்? வேணிக்கு சிவானி ராம், நீ சொல்லுமா, என்ன வாங்கிட்டு போலாம்? இத நான் நேரடியாவே கேட்டுட்டேன்பா. என் மருமகளை பத்திரமா பாத்துக்கோ, போயிட்டு வரேன். நேரடியா? அது போயிட்டு வரேன்டா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. போயிட்டு வாங்கப்பா. சிவானி. சொல்லு ராம். எங்க அப்பா ட்ரெஸ்ஸ பத்தியா? சும்மா மாசா சின்ன பையன் மாதிரி இல்ல? ஆமா ராம், உனக்கு அண்ணே மாதிரி இருக்காங்க. சரி ஓகே, இப்படியே போட்டோம். ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குதான்னு பாக்கலாம். இவன் திருந்த மாட்டான். திருந்தவே மாட்டான். நாம அப்பப்ப இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வெளியே போனா பொண்டாட்டி கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு நினைச்சா இதுலயே நம்மளை பத்தி தான் பேசுறானா? சரிதான், திருத்த முடியாது. இவனை திருத்தவே முடியாது. என் மவன் லவ் யூடா மவனே. சிவானி இப்போ ஓகே தானே? தலை ஏதாவது சுத்துதா? வாமிட் வர மாதிரி? இல்ல ராம், வாமிட் ஃபீல்லாம் இப்ப இல்ல. தலைதான் திடீர்னு எப்பவாவது கிருகிருன்னு சுத்தம். ராம், ராட்டினத்துல சுத்தின ஃபீல். அப்பனா ஃப்ரீயாவே நீ ராட்டினத்துல சுத்திட்டு இருக்க? ஆமா ராம். நான் சுத்தம் போதுல என்னையும் கூப்பிட்டுக்கோ, உன் பக்கத்துல உன் கைய பிடிச்சுக்கிறேன். சரி ராம். அண்ணி, சிந்து, என்ன புதுசா? இன்னைக்கு என்னமோ உங்களை பார்த்ததும் அப்படிதான் கூப்பிட தோணுது. டேய் சரத்து. என்னடி? என்னமோ இன்னைக்கு 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தோணுது. ஓய் நிஜமாதான்டா, உங்க 2 பேரையும் பார்க்க பொண்ணு மாப்பிளைய பாக்குற மாதிரியே இருக்கு. அவ பொண்ணு தானடி? ஓய் நான் எப்பவும் மாப்பிள்ள மாதிரி தான் இருப்பேன். ஒன்னு சொன்னா ஓவரா போகாதானே? சரி உங்க அண்ணின்னு சொன்னேல, அன்னைக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? கிஃப்டா? என்னடி கிஃப்டான்னு கேக்குற? உன் அண்ணனோட ஒய்ஃபுக்கு பிறந்த நாள்ரி. என்ன கிஃப்ட் வாங்கின? அண்ணி காசு கொடுத்தாதான் வாங்க முடியும். நான் ஏன் அந்த தான் ஒருத்தன் நிக்கிறான்ல, அவங்கிட்ட வாங்கிருக்க வேண்டியதானே? டேய் என்னடா? ஒன்னும் இல்ல வீரானா. போ தம்பி அழுதான்ல, போய் மதியம் அன்னைக்கு ஹெல்ப் ஆயிரு. ஏன்டா விரட்டுற? வீரானா போயிடாத. ஏன் பாப்பா? நமக்கு தெரியாம இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி பிறந்த நாளை கொண்டாடினவன் இனி ஏதாவது வில்லங்கத்தனமா பண்ணுவான். அதனால அவனை கண்ணும் கருத்தமா நாம தான் பாக்கணும். ஓய் வாயாடி. உண்மைதானே? அடுத்து எங்க அண்ணிய தனியா கூட்டிட்டு எங்கயாவது கிளம்ப போறியா? ஓனா எதா இருந்தாலும் உண்மை சொல்லுடா. நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேப்பா. ஆமாண்டா சரத்து, இவ யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டா. ஆமா கேட்டுக்கோ.
நான் சித்தார்த்து கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவா. ஏன் வீரானா? உண்மைதானா? என்ன பாப்பா, அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியோ? அது அது என்னன்னா, என்ன வேலை பாத்திருக்கா? இதோ வேணியோட பிறந்தநாளுக்கு இன்வைட் பண்ணிருக்கா. ஓய், அது நம்ம வீட்ல விசேஷம்ல, கூப்பிடணும்ல. அதான் கூப்பிட்டேன். ஆள் வந்தாச்சா? ஆண்டவே. ஓகே ஓகே. மிந்தி அவன் வந்தாலே வர சொல்லாத, அவனை விரட்டுன்னு சொல்லுவ. இப்ப நீயே போன் பண்ணி வர சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு. என்னடா நீ தானே பேசிக்கலாம் எல்லாம் சொன்ன. ஏய் ஓகே ஓகே, பேசலாம்ல, தப்பு இல்லைல. கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு பேசுறதுல என்ன தப்பு? அதுவும் ஏன் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரியும். என்ன? பேணி கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவ. ஏய் கழுத, அட்டி வாங்குவ. உண்மைதானே? சேட்ட குடி போச்சுடி. சரி சரி, ஃபேமிலியோட என்ன பிளான் பண்றீங்க? ஜாலியா வேணியை மட்டும் கூட்டிட்டு போய் சுத்திட்டு வரலாம்ல. சரி ஓகே, சொல்லு. என்ன சொல்லு? என்ன பிளான் பண்ணிருக்க சொல்லு. அது ஒண்ணு இல்ல சரத்து. நாளைக்கு சித்தார்த் கூட வெளியே போறியா? போறேல, நீ போ சொன்னா போவேன். பாத்தியா எங்க சுத்தி எங்க வந்திருக்க? இல்ல. அப்பாட்ட கேட்டுட்டியா? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லிருக்கேன். நீ அப்பா கிட்ட சொல்லு, அப்படியே நானும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியான ஆளுதான். பக்கத்துல சும்மா மாலுக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறேன். ஓகேவா? பிறந்த நாளுக்கு கிஃப்ட் குடிடின்னு கேட்டா உன் காரியத்துல கண்ணா இருக்க. சரத்து போதுண்டி, ஓவர குலையாத, அப்பாட்ட சொல்றேன். ஐயோ தேங்க்ஸ்டா. டேய் டேய், சொல்லுனா. பட்ஜெட் ப்ராப்ளம்னா என்கிட்ட வர்றது, மிச்சப்படி எதையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. ஐயோ வீரானா, நீ போய் அண்ணி குழந்தைய பாரு. எங்க கூட சேர்ந்து சின்ன பிரச்சனமா பேசிட்டு இருக்க. டேய் பாத்தியாடா வாய? அது எப்பவுமே அப்படிதான். கரெக்ட் தானே? அவன் அங்கிள் ஆயிட்டான். அம்மா கூட சேர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்கான். என்ன அங்கிளா? பையன் வந்துட்டான்ல. ஓ பையன் வந்துட்டா அங்கிள். இரு இந்தா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரேன். எதுக்கு? சண்டைக்கு. என்ன அங்கிள் சொல்லிட்டேல, இருக்காத என் பொண்டாட்டிய சண்டை கூட்டிட்டு வரேன். போனா போய் அதை செய். வீரானா இதோ இப்பவே வரேன். தைரியமான ஆளா இருந்தா இதே இடத்துல நில்லு. நில்லு இத வரேன். வீரானா நீ சரத்து சொல்லுடா. பொறு அவன் சொல்லி கூட்டிட்டு வருவான். சண்டைக்கா? சமாதானத்துக்கு. சரி ஓகே, நீ தான் பக்கத்துல இருக்கியே. வாயி. சரி நான் இங்கே நிக்கவா இல்ல போகவா? அப்பையில இருந்து எப்ப போவேன்னு பாத்துட்டு இருக்கேன். நல்ல காரடி மாதிரி முன்ன வந்து நின்னுக்கிட்டு. டேய் எருமை பண்ணி மாடு, நான் கரடியாடா? இல்ல, அது ஒரு பேச்சு வழக்குல. அப்பா ரத்னப்பா. ஏய் அந்த மனுஷனை எதுக்கடி கூப்பிடுற? உன்னை போட்டு கொடுக்கதான். ஆமா தாயே, நீ இங்கே கூட நின்னு சண்டியரை மட்டும் கூப்பிடாத. இதையும் சேர்த்து சொல்றேன். ரத்னப்பா இவே உங்கள. ஹாய். ஓய் என்ன? ஒண்ணு இல்ல சரத்து. டேய் ஹாய்டா. வாசித்தார், எவ்வளவு லேட்டா வந்திருக்க? சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. இல்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதான். வேணி. சித்தார்த் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. அப்புறம் என்னோட கிஃப்ட். என்ன கிஃப்டா? ஆமாமா, என்ன வாங்கன்னு தெரியல, திடீர்னு சிந்து சொன்னதும். எனக்கே திடீர்னு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சதும் தான் உன்கிட்ட சொன்னேன். அதான் சொன்னியே, அதனால நான் கொஞ்சம் சிம்பிளா. சொல்லு சித்தார்த். வேணி உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. சித்தார்த் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏற்கனவே நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த அண்ணனோட கிஃப்ட் வேணும்ல. சரி முத கிஃப்ட் என்னன்னு சொல்லு. எப்பா ராசா வந்துட்டியாப்பா? நான் வந்துட்டா மட்டும் உனக்கு எப்படா மூக்கு வேர்க்கும்? அது அப்படிதான். சரி கிஃப்ட முத காமிப்பா. அத சென்ட் பண்ணிட்டேன், சரத்து பாத்துக்குவான். சென்ட் பண்ணியா? சரத்து 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கா? 4 நாள் ட்ரிப்பு. அங்க ஹோட்டல், தங்குற ரூம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். 2 பேரும் ஜாலியா போய் அங்க தங்கிட்டு வாங்க. டேய் என்னடா வாய் பொளந்துட்டியா? லேட்டா பண்ணாலும் என்னோட கிஃப்ட் எப்படி ரொம்ப லேட்டஸ்டா போயிடுச்சுடா. அதானே வேணும். அடே கிறுக்கா, அவங்க என்ன கல்யாணம் முடிச்சு ஹனிமூனா போறாங்க? அது கொடைக்கானலுக்கு புக் பண்ணிருக்க, அதுவும் 4 நாள். வேணிக்கு பிறந்த நாள், அவ்வளவுதான்டா. ஐயோ நான் அந்த மாதிரி யோசிக்கல. வேற எந்த மாதிரி யோசிச்ச? சரத்து ஐயோ சாரி. வேணி சொல்லு சித்தார்த். தப்பா எதுவும் நினைச்சுக்காதமா. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இது வரைக்கும் எங்கேயும் அந்த மாதிரி ஊர்லாம் சுத்தி பார்த்ததுல. அதான் உனக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இது வரைக்கும் உனக்கு கிடைக்காதது கிடைச்சா பெஸ்டா இருக்குமேன்னு தான் இந்த மாதிரி ட்ரிப் போனா உனக்கும் கொஞ்சம் புது அனுபவமா இருக்கும்னு நினைச்சுதான் பிளான் பண்ணேன். உன்னை கூட்டிட்டு போறது சரத் தானே, அதான் 2 டிக்கெட்டா. இவன் சொல்றத நான் யோசிக்கவே இல்ல, சாரிமா. சித்தார்த் சாரிலாம் எதுக்கு? இருக்கட்டும் பரவாயில்ல. என்ன பரவாயில்லையா? என்னடா நடக்குது?
எப்பா பதறாத, கொஞ்சம் பேசாம இரு. அநியாயம் பண்றீங்கடா. ஒரு முரட்டு சிங்கள பக்கத்துல வச்சுட்டு அப்புறம் என் சாபம்லாம். ஆ, என்ன பாக்குறீங்க? ஜீவா, சிந்து கண்ணு, உனக்கு எதுவும் டிக்கெட் புக் பண்ணலையா? உன்னை கொல்ல போறேன் பாரு. இல்லம்மா, கேட்டேன். சரத்து பாருடா இவனை. என்கிட்ட சொல்லு, அவனை ஒரு கை பாத்துறேன். டேய், எதுக்குடா ஒரு கை? ரெண்டு கையும் காமிக்கிறேன், பாத்துக்கோ. இந்த கைரேகை ஜோசியம் இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சா அத கூட சொல்லு. அதான் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு. டேய் ஜீவா, ஓ நல்ல மனசுக்கு கல்யாணம் எல்லாம் சீக்கிரம் நடக்கும்டா. ஆமா ஆமா, கைரேகை பார்க்காமே சொல்றேன், கல்யாணம் எல்லாம் சீக்கிரம் நடக்கும். ஆனா ஹனிமூன் தான் நடக்காது. டேய் சரி, ஓகேடா, ஓகே. நான் முரட்டு சிங்கிளாவே இருந்துட்டு போறேன். டேய் சரத்து, சொல்லு ஜீவா. பாரா, இவன் எல்லாம் என்ன கலாய்க்க வந்துட்டான். ஜீவா, சொல்லுமா சிந்தாமணி. டேய் சிந்து, அப்படிதாண்டி கூப்பிடுவேன். சரிடா முட்டக்கண்ணா, இனி நான் ஒருத்தி மட்டும் இல்ல, இவனும் சேர்ந்துதான் கலாய்ப்பான். ஆஹா, அத நீ கேட்கதான் செய்யணும். ஓஹோ. டேய், எல்லாம் ஜோடி ஜோடியா நின்னு என்ன வெறுப்பேத்துறீங்க. டேய், அதனால சன்னியாசம் எதுவும் போயிடாதடா. சரத்து, என்னடா எனக்கு மேல பேசுறானா? ரொம்ப பேசுறான்டா. ஏண்டா, வீட்டுல ஒரு ஆள் பேசலாம், ஒரு ஆள் கொஞ்சம் அமைதியா இருந்தா தானே அந்த குடும்பம் நல்லபடியா போகும். இங்க இந்த சிந்துவும் வாயாடி சித்துவும் வாயாடினா எப்படா ஸ்மூத்தா போகும்? ஸ்மூத்தாலாம் போக வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் அப்பப்போ சண்டையே போட்டுக்கிறோம். சித்தார், இப்பதான் வந்தியா? ஆமா வைஷ்வத்த. சரி வா சாப்பிடலாம். இல்ல இருக்கட்டும், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். டேய் பரவாயில்லடா, வந்து கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ இல்லத்த, இப்ப சாப்பிட்ட உடனே அப்படியே வந்தேன். ஏண்டா, எப்ப வந்தாலும் சாப்பிட்டு வந்தேங்கிற. அவ்வளோ பெரிய குக்காராடா நீ? குக்காரா? அதான் சமையல்காரனான்னு கேட்டேன். ஏப்பா, சமையல்காரன்லாம் இல்ல, வெளியே கடையில தான் சாப்பிட்டு வந்தேன். அது ஏண்டா இங்க வந்து சாப்பிட வேண்டியதானே? சிந்து, நீ எதுவும் சொன்னியா இல்லையா? சொன்னேன் வைஷ்வமா, அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். சரிதான். வைஷ்வத்த, சொல்லு ஜீவா. உங்க புது மருமகன். புது மருமகனா? அதான் இந்த சித்து. சொல்லுடா. சரத்துக்கும் வேணிக்கும் கொடைக்கானல் போக டிக்கெட் புக் பண்ணிருக்கானா? கொடைக்கானலுக்கா? இப்ப இதுக்கு ரெண்டு பேரும் கிஃப்டாத்த கிஃப்ட். வைஷ்வத்த, வேணி இந்த மாதிரி சுத்தி பார்த்தா அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு நினைச்சுதான் புக் பண்ணேன். வேணின்னு யோசித்ததும் சரத்து தான் மனசுல வந்தான், அதான் 2 டிக்கெட்டா புக் பண்ணேன். சரிடா, உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிருக்க, இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? அப்படின்னா 2 பேரையும் கொடைக்கானல் அனுப்பி விட்டுருவீங்களா? ஏண்டா, போனா என்ன தப்பு? அத்தை, டேய் சுத்தி பார்க்க போறாங்க, இதுல என்னடா? அது சரத்து, வேணி விருப்பப்பட்ட கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரி வைஷோமா, நான் யோசித்துக்கிறேன். டேய் சொல்லுடா, யோசிச்சா என்கிட்ட சொல்லு. ஏன்? டேய் சிட்டு, அவன் சொன்னதும் நான் சொல்றேன். என்னன்னு? அவங்க 2 பேத்துக்கு எப்படி ட்ரெயின்ல, ஹோட்டல்ல, ரூம்ல எப்படி டிக்கெட் போட்டுக்கியோ அதே மாதிரி எனக்கும் ஒரு டிக்கெட் சேர்த்து போட்டுரு. எதுக்குடா? சுத்தி பார்க்க தானடா போறாங்க, நானும் போய் சுத்தி பார்ப்பேன். பொறாம. என்னடா நீ மட்டும்தான் சொல்லாம இருந்த, நீயும் சொல்லிட்ட. எல்லாருமே சொல்லுவாங்கடா. பாப்பா, நம்ம வீட்டுக்கு வர்றது பூரா வாய் தான்ப்பா. அது ஒண்ணு இல்ல ஜீவா, உன் கூட சேர்ந்தா அப்படித்தான். வந்துட்டியாமா? நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா? ஏதோ ட்ரிப் அது இதுன்னு பேசுறீங்களே. அதுக்கு காயும் பாரியும் வாராளான்னு கேட்டுட்டு இருக்கேன். டேய், ஏய் சேட்டைய பத்தியா? அவன் எப்பவும் அப்படித்தான். ஆமா சொல்ல மட்டும்தான் செய்வான், எதையுமே செய்ய மாட்டான். சரி சித்தார்த், போய் உட்காரு. டேய் சிந்து, வைஷாமா போடி, சித்தார்த்துக்கு கேக்கால் கட் பண்ணி கொடு. சரிங்கம்மா. சித்தார்த். வா. சரத்து போடி. டேய். சொல்லு. ஒரு மாதிரி வேணி அப்செட்டா இருக்கா. பாத்தேமா, எல்லாரையும் பார்த்தது, எல்லாரும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தது, விஷ் பண்ணது, அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டா. நீ பாத்துக்கோ. வாடா. வைஷோமா, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆமாடா. மா, அப்பா எந்த ஊருக்கு போறதா பிளான் பண்ணிருக்காங்க? டேய், ஊருக்குலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், பக்கத்துல கோவிலுக்கு தான் குடும்பத்தோட போயிட்டு வரலாம். ஏமா? டேய், சிவானி வர முடியாது, அந்த பிள்ளைய மட்டும் விட்டுட்டு எப்பறா நாம மட்டும் தனியா போக? ஆமால. அதனால நைட்டு பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வரலாம். சரிங்கம்மா. வேணி அத்தை. என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அப்படிலாம் இல்ல அத்தை. என்னமாச்சு? அது ஒண்ணு இல்ல அத்தை, இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஏய், என்ன தேங்க்ஸ்? ஒட்டி வாங்க போற, நம்ம வீட்டுக்குள்ள இப்படி பேசுவியா? இல்ல அத்தை, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு அப்படியே கத்தி அழுகணும் போல தோணுது. சரத்து தான் இனி அழவே கூடாதுன்னு சொன்னா, அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். வேணி அழல. வேணி, ஏமா? இங்க பாரு, எதையும் நினைக்காத, இது நம்ம வீடு, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, புரியுதா? நீ ஒன்ன தனியா நினைச்சுக்கிறனாலதான் இவ்வளவு ஃபீல் பண்ற, அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்காத, புரியுதா? சரிங்க அத்தை. சக்கரவர்த்தி அப்பா வந்து
தங்கத்துல செயின்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. உனக்கு பிடிச்சிருந்ததா? அத்தை பிடிச்சிருந்ததான்னு கேக்குறீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க அத்தை. ஒன்னு ஒரு பொண்ணு நினைச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்னும் தப்பு இல்லம்மா. நான் தான் சொன்னேன்ல. அது சரி, ஓகே ஓகே, ஒன்னும் இல்ல. சரத்து, வைஷோமா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். கிளம்புங்க, அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா. சரிங்கம்மா. அப்புறம் டேய், சொல்லுங்கம்மா. அவ நெத்தில குங்குமம் வச்சு விடுறா. அப்பவே அந்த சிந்து கடையை எடுத்து கொடுன்னு சொன்னேன். வச்சு விடுறா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா. சரிங்கம்மா. பொட்டு நான் எடுத்துக்கிறேம்மா. சரி சரி, எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க, நீயும் வா, கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அத்தை, இப்பதானே சாப்பிட்டோம், திரும்பவும் ஹோட்டல்லையா? சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம், எல்லாரும் ஃபேமிலியா போறது அது ஒரு ஜாலியா இருக்கும். உங்க மாமா வேற உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அப்பவே ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சு வந்துட்டாரு, அதனால கிளம்புங்க. சரிங்க அத்தை. ஏய், சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிம்மா. ஓய் சரத்து, எனக்கு கூட தோணல பாரு, உன் நெத்தியில ஒரு பொட்டு வச்சா அவ்வளவு அழகா இருக்கும். இரு இரு. இருக்கட்டும், அது அமைதியா இருக்கணும். நெஞ்சில பூமழைய சிந்தரவோ நினைப்பு என்ன தூக்குதே. வாவ், இப்ப அழகா இருக்கு. பூஜை ரூமுக்கு போய் விபூதி வச்சுக்கலாம். என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? ஒண்ணு இல்ல, இவ்வளவு சந்தோஷத்தை நான் எப்பவும் அனுபவிச்சது இல்லையா, அதான் ஒரு மாதிரி. திரும்பவும் கட்டி பிடிச்சு அழணும்னு தோணுதா? அது தோணுச்சுன்னா சொல்லு, சொன்னா நான் ஓகே சொல்லுவேன். சும்மா நாள் கூட நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு சிரிப்பே வரல. இல்ல சரத்து, இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட மாட்டேன் நானு. எங்க அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா அப்படிலாம் பேசும்போது நான் சொல்லுவேன், நடக்காததெல்லாம் யோசிக்காதம்மா, பேசாம இருன்னு. ஆனா இப்ப அதெல்லாம் நடந்துருச்சு. என் அம்மா நினைச்சபடி நான் இப்படி சந்தோஷமா என்னால நம்ப முடியல சரத்து. ஆனா என்ன, இதெல்லாம் பார்க்க என் அம்மா இல்ல. வேணி, இல்ல ஃபீல் எல்லாம் பண்ணல, எனக்கு தான் எல்லாமாமா நீ இருக்கியே. இருந்தாலும் ஒரு சின்ன மன வருத்தம். இதெல்லாம் அம்மா இருந்து பாத்திருந்தா எங்க அம்மாக்கு இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்ல. ஏன்னா எங்க அம்மா லைஃப்ல சந்தோஷத்தை பார்த்ததே இல்ல, அனுபவிச்சதே இல்ல. அதான் கொஞ்சம் வருத்தம். சரி ஓகே விடு, உன் அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. இரு, சீக்கிரம் உங்க அப்பாவும் கிடைப்பாரு. கிடைக்கட்டும், அவர்கிட்ட நான் பேசணும். இப்ப நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். என் அம்மா இல்லாம போனதுக்கே அவர் தான் காரணம். சரத்து, இப்ப கூட என்னோட பிறந்தநாள நீ ஞாபகம் வச்சு இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி. ஆனா என் அப்பாவுக்கு என் பிறந்தநாள் எப்பன்னு கூட தெரியாது. போன வருஷம் பிறந்தநாளுக்கு தான் ஊர் தலைவன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தானு அதை எனக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. ஏய் சரி ஓகே, பழசெல்லாம் மறந்துரு. கண்டிப்பா சாரி, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? சாச்சா, உன் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லு, அப்பதான் நீ நார்மலா இருப்ப. சரி வா, எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்கல்ல, போயிட்டு வருவோமா? வா.